அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் தம் உண்மையான அன்பினால் தேர்ந்து கொண்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லா மாட்சியை அருளினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதர்களான புனிதர்கள் சீமோன் யூதா ததேயுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரவரித்து அழைக்கிறது அன்னையாம் திருச்சபை. இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சீடர்கள் தன்னோடு இருந்து இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று இன்று திருச்சபையின் மாபெரும் தூண்களாக உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. இறைவாவும் புனித திருத்துதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள செய்தீரே. திருத்துதர்களான சீமோன் யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வாக்குகள் 19 முதல் 22 முடிய.
சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 19 பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகிறது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே, உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களுள் யூதேயா மலை முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்து பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகளை நீக்கி நலமடையும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைகளுக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவர்களிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. அவர் அனைவர் பிணியை போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துதர் என்று பெயரிட்டார். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதர்களான புனித சீமோன், யூதா, ததேயுடைய விழாவை கொண்டாடி மகிழ உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றது.
இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் என்று. இன்று இந்த அன்னையாம் திருச்சபை புதுப்பொழிவு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால், அவருடைய பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக நீங்களும் நானும் மீட்பு பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்திருக்கிறோம் என்றால், அதற்கு அடிப்படை காரணம் இந்த திருத்துதர்கள் மட்டுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களை தேர்ந்தெடுத்ததனுடைய நிகழ்வினை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபட சொல்லுகிறார். இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் என்று சொல்லுகின்ற பொழுது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பழைய ஏற்பாடு, மலை என்பது இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய இடமாக காணப்படுகிறது. இறைவன் அந்த மலையில் குடிக்கொண்டிருக்கிறார். இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இறைவனிடம் வேண்ட விரும்புகிறவர்கள், தங்கள் தேவைகளை எடுத்து வைக்க விரும்புகிறவர்கள் மலையை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை நாம் காணுகிறோம். ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்துவதற்காக மலையை நோக்கி சென்றார். மோயிசன் இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற இணைப்பு பாலமாக இருக்கிற பொழுது உடன்படிக்கையினுடைய பீழை எடுத்துவதற்காக மலைக்கு சென்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உருமாற்றுவதற்கு மலைக்கு சென்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக தனிமையான ஒரு இடத்திற்கு, பாலைவனம் என்கின்ற இடத்திற்கு சென்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய தியாகத்தை கொடுப்பதற்காக கல்வாரி மலையிலே தன்னை அர்ப்பணித்தார். தன்னுடைய பாடுகளின் மரணத்திற்கு முன்னதாக ஒலிவ மலைக்கு சென்றார். இப்படி இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த மலை என்று சொல்லப்படக்கூடிய இடம். எப்படி விண்ணகத்தை நோக்கி நாம் அண்ணாந்து பார்க்கிறோமோ அதுபோல மலையும் உயர்ந்ததாக இருக்கிறது. உயர்ந்த பகுதியிலேயே கடவுள் இருக்கிறார் என்பது அன்றைய காலகட்டங்களிலிருந்து மக்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக காணப்படுகிறது. இப்படி மலைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று அங்கே இரவெல்லாம் கழித்து தன் தந்தையுடன் பேசி இந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 40 இரவும் 40 பகலும் 40 இரவும் பாலைவனத்திலே உண்ணாமலும் உறங்காமலும் தந்தையோடு உரையாடினார் என்று வேதத்தில் காணுகிறோம். இது தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இரவு முழுவதும் தன் தந்தையோடு பேசினார் என்பது சொல்லப்படுகிற பொழுது, தனக்கு பிறகு இந்த மண்ணுலகில் இறையாட்சி பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு இரவெல்லாம் தன் தந்தையோடு பேசி உரையாடிய பிறகு தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தந்தை அவருக்கு வெளிப்படுத்தியவர்களை இங்கே தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் பெயர் முறையே என்று லூக்கா நற்செய்தியில் அற்புதமாக சொல்லுகிறார். இப்படி இரவு முழுவதும் மலையிலே இருந்து தந்தையோடு பேசி இந்த சீடர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைகள், கடமைகள் என்ன என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். தீய ஆவிகளினால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவர்களிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியை போக்கியதால் அங்கிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றார்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசுவிடம் எப்படிப்பட்ட வல்லமைகள் காணப்பட்டதோ அதே வல்லமைகளை தன் திருத்துதர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுளம். ஏனென்றால் தனக்கு பிறகு இந்த மண்ணுலகிலே இந்த இறையாட்சி பணியை இவர்கள் செய்ய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் லூக்கா நற்செய்தியால் சொல்லுகிறார்,
அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகளை நீக்க நலமடையவும் அங்கே வந்திருந்த எல்லா மக்களையும் பார்க்கிற பொழுது இதே விதமான குணமாக்கும் சக்தியை தன் சீடர்களுக்கு கொடுத்து, தன் வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து, இந்த இறையாட்சி பணியை இந்த மண்ணுலகிலே தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு விரும்பினார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இது யூதா, ததேயு, சீமோன் இந்த சீடர்களும் இயேசுவோடு இணைந்திருந்தவர்கள் தான். இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அர்ப்பண வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பதை வரலாற்று பகுதிகளை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது நாம் காண முடிகிறது. அதற்கு முன்னதாக ஒரு நிகழ்வு ஒன்று இவ்வாறு சொல்லப்படுகிறது வரலாற்று பகுதியிலே. மெசபட்டோவுக்கு அருகில் இருந்த எடேசா என்னும் இடத்தில் ஹப்காரஸ் என்ற மன்னன் இருந்தான். அவன் இயேசுவை குறித்தும் அவர் ஆற்றி வந்த வல்ல செயல்களை கேட்டும் இயேசுவை காண வேண்டும் என்றும் அவனுக்குள் இருந்த அந்த தொழுநோய் நீக்கப்பட வேண்டும் என்றும் விரும்பி தன்னிடம் இருக்கின்ற அரசவையில் இருக்கின்ற ஒருவரை அனுப்பி இயேசுவை தன்னிடம் இருக்கின்ற இடத்திற்கு வரவழைக்க சொன்னான். ஏனென்றால் தன் நோய் குணமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த செய்தி கேட்டவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு மீண்டும் ஒரு பதிலை கொடுத்து அனுப்புகிறார். பணி நிமித்தமாக நான் அதிகமாக இங்கு இருக்கிறேன், எனவே என் சீடர்களில் ஒருவரை நான் உன்னிடம் அனுப்புகிறேன், அவர் இந்த நோயை நீக்குவார். இந்த நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். தந்தையிடமிருந்து பெற்ற அதே வல்லமையை தீய ஆவிகளை விளக்கவும் நோயிலிருந்து குணமாக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அந்த வல்ல செயல்களை கொடுக்கிறார் என்பதை நாம் கேள்விப்படுகிற பொழுது, தன்னால் வர இயலாது, எனவே என் சீடர்களில் ஒருவரை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு செய்தி அனுப்புகின்ற பொழுது, இந்த அரசன் என்ன செய்தான் என்றால், இந்த சீடன் வருவதற்கு முன்னதாக தன்னுடைய அரசவையில் இருக்கின்ற ஒரு சிறந்த ஓவியனை தேர்ந்தெடுத்து அந்த ஓவியனை இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்திற்கு அனுப்பி இயேசுவினுடைய திருமுகத்தை வரைந்து வர சொன்னான். இயேசுவினுடைய திருமுகத்தை வரைந்து வர சொன்னான். இவ்வாறு வரைந்து வர சொல்லுகின்ற பொழுது இந்த ஓவியனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்திற்கு சென்று இயேசுவை பார்த்து அந்த ஓவியத்தை வரைவதற்காக அவன் முயற்சி எடுக்கிற பொழுது, அவருடைய பிரகாசமான அந்த வெளிச்சத்தை பார்க்கிற பொழுது அவனால் இயேசுவினுடைய முகத்தை வரைய முடியவில்லை. மிகவும் வேதனைப்பட்டான், சஞ்சலப்பட்டான். அரசனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே யூதா, ததேயு இந்த சீடர் தான் என்ன செய்தார் என்றால், அற்புதமாக இயேசுவினுடைய திருமுகத்தை வரைந்து அந்த ஓவியனிடம் கொடுத்து அனுப்பினார். அந்த ஓவியத்தை பெற்றுக்கொண்ட அரசன் இயேசுவினுடைய திருமுகத்தை பார்த்தவுடனே அவனுக்கு அந்த நோய் நீங்கியதாக ஒரு வரலாற்று நிகழ்வு இவ்வாறு சொல்லப்படுகிறது. சாதாரண மனிதர்கள் இயேசுவினுடைய திருமுகத்தை வரைவதற்கு கூட முடியவில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும், யூதா, ததேயு இயேசுவினுடைய திருமுகத்தை வரைந்து அந்த அரசன் வழுக்கு கொடுத்து அனுப்புகிற பொழுது இயேசு சொன்ன செய்தியை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். நான் என்னால் வர முடியவில்லை, என் சீடர்களில் ஒருவரை நான் அனுப்பி வைக்கிறேன், அவர் வந்து உன் நோயை நீக்குவார் என்று சொல்லுகிற பொழுது, சீடராலும் செல்ல முடியவில்லை என்றாலும் சீடர் வழியாக இயேசுவினுடைய திருமுகம் இந்த அரசனுக்கு செல்லுகின்ற பொழுது அரசன் நோயிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்பதையும் இன்றைய செய்தி நமக்கு சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது சீமோன் இந்த திருத்துதர் யார் என்று பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் முதலாக இயேசுவிற்கு தன்னுடைய அன்பின் கட்டளையை கொடுக்கிறாள். முதல் புதுமையை நிறைவேற்ற செய்த தருணம் அது. காணாவ திருமணம் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த அந்த திருமணத்திலே மனவருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய தருணம் நெருங்கிக் கொண்டிருப்பதை இந்த தாயானவள் உணர்ந்து தன் மகனிடம் சென்று பரிந்து பேசுகிறாள். இந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை உம்மால் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும் என்று இயேசுவிடம் பரிந்து பேசுகிற பொழுது, இயேசு முதலில் தன்னுடைய விண்ணப்பத்தை வெளிப்படுத்தவில்லை என்றாலும், ஆனால் தாயினுடைய கட்டளைக்கு இணங்க அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தருணத்தை நாம் காண்கிறோம். இந்த கானாவு திருமணத்திலே காணப்பட்ட மணமகன் என்பவர்தான் இந்த சீமோன் என்று கூட
வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. இவர்களை பற்றி அதிகமாக நாம் வேதத்தில் காண முடியவில்லை என்றாலும் இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் குடும்பத்தில் செய்த முதல் புதுமையை பார்த்து ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். அதோடு சேர்ந்து பார்க்கிற பொழுது நற்செய்தி வாசகத்திலே தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என்று சொல்லுகிற பொழுது இந்த சீமோன் யூத சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த சீமோன் ஏன் தீவிரவாதி எனப்பட்ட என்று சொல்லப்படுகிறது என்றால், ரோமை அரசர்கள் இந்த யூத சமுதாயத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த யூத சமுதாயத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற ரோமையர்களுக்கு எதிராக எத்தனையோ யூதர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். ரோமையர்களை அடக்கி வெளியேற்ற வேண்டும் என்று, தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் இந்த சீமோனும் ஒருவராக இருந்திருக்க கூடும். எனவேதான் இவருக்கு தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என்று சொல்லப்படுகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு ஆவியினுடைய வல்லமையை பெற்று இயேசுவினுடைய நற்செய்தியை போதிக்க சென்ற மற்ற திருத்துதர்களைப் போல இவரும் தன்னுடைய பணியை தென் ஆப்பிரிக்காவுக்கும் அதன் பிறகு பிரிட்டன் பகுதிக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார். இறுதியிலே பெர்சியாவிற்கு அவர் தன்னுடைய இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்க வருகிற பொழுதுதான் அங்கே இந்த திருத்தூதர் சீமோன் அவர்கள் ரம்பத்தால் இரண்டாக, அவருடைய உடல் இரண்டாக வெட்டப்பட்டு இயேசுவினுடைய அன்பின் சீடராக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். யூதா ததேயு இந்த மாபெரும் புனிதரை பற்றியும் அதிகமாக வரலாற்று பகுதியில் காண முடியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அனைத்து விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள், இயேசுவினுடைய முகம் எந்த அளவிற்கு காணப்பட்டதோ அதே போல இயேசுவினுடைய முகம் இந்த யூதா ததேயுக்கும் இருந்தது. எனவேதான் வரலாற்று ஒரு நிகழ்விலே பார்க்கின்றோம், இந்த அரசன் இயேசுவினுடைய முகத்தை வரைய சொல்லி கேட்கின்ற பொழுது இந்த யூதா ததேயு இயேசுவினுடைய முகத்தை வரைந்தார் என்று. ஏறக்குறைய இயேசுவினுடைய திருமுகமும் இவருடைய முகமும் ஒன்றாக இருந்தது போல, அதாவது இன்றைய காலகட்டங்களில் இரட்டை குழந்தைகளை பார்ப்போமே அதுபோல இவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவரும் இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னுடைய இறுதி நாட்களை ஆண்டவருக்காக அவர் அர்ப்பணிக்கிற பொழுது பெர்சியா நாட்டிற்கு சென்று நற்செய்தி அவர் போதித்ததாகவும், பெர்சியா நாட்டிலே இவர் போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு எதிராக இருந்த எதிரிகள் அவரை அம்பினால் எய்து அவரை கொன்றார்கள் என்றும் இவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சீடர்கள் மட்டுமல்ல, இயேசுவின் திருமுழு பெயரால் திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் இதே அழைப்பை தான் பெற்றிருக்கின்றோம். இந்த அழைப்பை பெற்ற அவர்கள் எந்த அளவிற்கு இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள், இயேசுவின் அழைப்பை பெற்ற நீங்களும் நானும் எப்படி இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சிந்தித்தோம் என்றால் இன்றைய திருப்பலியிலே இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்பதற்கு முன்னதாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்த போகிறார் நம்மை அழைத்ததன் நோக்கம் என்னவென்று. அவருடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்வோம், அந்த அழைப்பினை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். அப்பொழுது இந்த மன்னகத்திலே இயேசுவினுடைய இறையாட்சியை நாம் நிறுவ நாம் உழைக்க முயற்சி எடுப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை மகப்பு கொடுக்கின்றோம்.
இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லாம் ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் எங்கள் வேண்டுதல்களை ஏற்று இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணில் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக இடவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சீமோன் மற்றும் யூதா ததேயும், இவ்வுலகில் மகுவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்கிறார் ஆண்டவர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றிணைத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா என்னும் திருத்தூதர்களின் வணக்கத்திற்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் சீமோன் யூதா ததேயும் என்னும் திருத்தூதர்களின் வழியாக மாற்றியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.